அதாவது மக்களே, இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணது அவனுக்கு தான். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணது அவனுக்கு தான். ராக்கஃபெல்லர் வந்து தான், ஜான் டி ராக்கஃபெல்லர். அவன் தான் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணான். இது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் சேமு. ஸோ இதில் வந்து அங்கங்கே விட்டு போயிருக்காங்கிறத விட நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும். முதல்ல பிரிட்டிஷ் எக்ஸ்பெடிஷன் ஒன்று ஆரம்பித்தான். எல்லா நாட்டுக்கும் போனான், எல்லாரையும் பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற தலைமையை யார் அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் கொண்டுட்டு இவனுங்க நாங்கள் என்ன நினச்சோம், நானுமே, அதாவது கவர்மெண்ட், அதாவது மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி ஒன்றா க்ரியேட் பண்ணி மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட புக்கில் எழுதியிருக்கு. ஆனால் நம்ம வந்து அதை நம்பிக்கிட்டே இருக்கோம். நம்ம தேர்ந்தெடுக்க ஏதாவது ஒரு இது சொல்லுங்கள், இன்சிடெண்ட். அதாவது காந்தி செலக்ட் பண்ணாரா, இல்லை காந்திக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் செலக்ட் பண்ணாங்களா, இல்லை உலக மக்கள் அப்போ இருந்த மக்களும் செலக்ட் பண்ணாங்களா? யாருமே செலக்ட் பண்ணல. இதை வந்து அவனுங்க போகும்போது இப்படி கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து யாரெல்லாம் நம்புகிறாங்கிறத விட இலுமினாட்டி பொட்டப்பையில் எல்லாருமே கொஞ்சம் அந்த 7 சீன்ஸ் பண்ணுறவனுங்கள தான் அப்படியே வச்சு பண்ணிவிட்டு அப்படியே கவர்மெண்ட் சிஸ்டம் அது இதுன்னு எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி அதே ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எங்கே பார்த்தாலும் சேமு எல்லாமே அழிச்சிட்ருக்கானோ. முன்னாடி கிராமத்துலலாம் வந்து இந்த நாட்டாமைகள்லாம் கூட இருந்தாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து அவனுங்களையுமே இது பண்ணானுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை வந்து அழித்தது காரணமே யார் அப்படின்னா கருணாநிதி தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கொஞ்சம் பணக்கார மக்கள்லாம் இருந்தாங்க நிறைய பேர். இந்த பிள்ளை கம்யூனிட்டிலையும் பணக்காரங்க இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க பணக்காரங்கள்லாம். இந்த ராஜவம்சத்தில் இருந்தாங்க. நானே ஆக்சுவலாக ராஜவம்சம் தான். அதாவது டேரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் எங்களோட இதில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து ராஜராஜ சோழனோட சொன்னார். அதனால் நான் மேபி இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நாங்கள் ஜமீன்தார் பரம்பரை. ஆனால் நாங்கள் இலுமினாட்டி அப்படின்னு கேட்டால் இல்லை. எங்கள் தாத்தா வந்து 7 பசங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா, அவனுங்க கேங்கிறதுனால தனியாக இருக்க மாட்டானோ. அவனுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பானோ ஏதோ ஒரு நடிகையை. கல்யாணம் பண்ணிட்டு அந்த நடிகையோட இவனுங்களோட விந்து, அப்புறம் அந்த நடிகையோட முட்டை, இது ரெண்டுத்தையும் வந்து யார்கிட்ட கொடுப்பானோன்னா, யாரோ ஒரு இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அதாவது இந்த வாடகை தாய் கொடுத்து டெஸ்ட் பேபி மூலம் குழந்தைய பெற்றுக்கிட்டு அதை இவனுங்க வளர்த்துட்டு காணும். அதே மாதிரி அவனுங்களுக்கு பிறக்கிற ஆம்பளை குழந்தை எல்லாமே பொம்பளை குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே பிறந்தாலும் பொம்பளை கரெக்டாக இருக்கும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவனுங்களுக்கு பிறக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே இப்போ என்ன கேட்குறானுன்னா, நான் ஒரு நான் வந்து என் இப்போ எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், அவன் அப்படிங்கிறானோ. ஆனால் அவன் கிடையாது. அதோடு இல்லாமல் மேபி அவனுக்கு கடவுள் பவரை வச்சு அதை பண்ணியிருந்தாலும் நான் இருக்கணும்ல. அப்போ உடனே அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, நான் பைசெக்ஷுவல் அப்படிங்கிறானுங்க. நான் பைசெக்ஷுவல் கிடையாது. அப்படியே பைசெக்ஷுவலாக இருந்தாலும் எனக்கு ஆம்பளைங்கள் பார்த்தா மூடாகணும், ஏன் ஆகலை? உடனே அவனுக்கு என்ன சொல்லிட்டானு கட்டிட்டானுங்க அப்படிங்கிறானுங்க. கட்டினாலும் நான் பார்க்குற பான் வீடியோவில் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் தான் பண்ணுறாங்க, பான் ஸ்டார்ஸு. அப்போ அந்த ஆம்பளையை பார்க்கும்போது எனக்கு மூடாகணும், ஏன் ஆகலை? நான் எப்போ பார்த்தாலும் அந்த பொம்பளைங்களை தான் பார்ப்பேன். அதேமாதிரி அந்த இருக்கானுங்களே, கண்டுபிடிக்கிறது ஈஸியான ஒரு வழி என்னென்னா பான் பார்க்குறது. பான் வந்து எப்படி பார்க்குறதுன்னா, இந்த பொம்பளைங்களோட இந்த பூப்ஸை கூட பார்ப்பானுங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அவங்களோட வெஜைனாவை அவங்களால பார்க்க முடியாது. அதனால் பானே பார்க்க மாட்டானுங்க அவனுங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டு பானை ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் பண்ணுறத அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் ஆம்பளைங்க நின்று அவங்களால பார்க்க முடியாது. அதை நினச்சி கையடிக்கிறவங்களாம் இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்குது. ஆனால் இப்போ வந்து நியூஸில் காட்டினானுன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது எங்கே பார்த்தாலுமே சில பேர் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருப்பானோ, சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோடு இருப்பானோ. இது மாதிரி எங்கே பார்த்தாலும் இருக்கானோ. மார்க் ஜூக்கர்பர்க்கு அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரு, அதை ஆரம்பித்தது யாரோ ஒரு இந்தியன். ஆனால் அவனை போட்டு தள்ளி இந்த தாயில் எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டு அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட்டும் அதேமாரி தான். எவனோ கண்டுபிடிச்சது தான் எடுத்தானோ. ஆனால் அது எதுவுமே வெளில தெரியாது. ஆனால் இவனுங்களை தான் பாப்புலராக காட்டிகிட்டு இருக்கானோ. கேட்டால் எலான் மாஸ்க் வந்து இன்னும் ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்களில் மார்ஸுக்கு குடியேறி விடுவார் அப்படிங்கிறானோ. மார்ஸ்க்கு என்ன புண்டைங்கடா போகணும், இருக்கிற கிரகத்தை ஒழுங்காக பார்த்துங்கடா தாயில. பணத்துக்காக இந்த இடத்த அழிக்கிறானோ. கேட்டால் ஆக்சுவலாக அவனுக்கு எதுக்குன்னா, செரன் இருக்குல்ல, செரனில் வந்து அந்த எலக்ட்ரான் கொலைட்டரை வந்து அதை வந்து விட்டு, அதாவது முதல்ல சுத்த விட்டானோ. அது 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே சுத்த விட்டானோ. நல்ல லைட் ஸ்பீடில் சுத்த விட்டு அதை பாதியாக பிரித்து ரெண்டுத்தையும் விட்டானோ. மோதும்போது காட் பார்ட்டிக்கல் வரும் அப்படின்னு நினச்சானோ. கடவுள் என்ன மென்டல் புண்டியாடா இந்தமாரி. அதுவும் எலக்ட்ரானை சுத்த விட்டு அது கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு அட்டாமிக் பாம் மாதிரி தான்.
அதை பண்ணிவிட்டு அதுலேருந்து கடவுளோட இது வரும் அது வரும் இது வரும்னு நினச்சிட்டு பார்த்தானோ வரல. உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானோ உலகத்தை அழிக்க ஆரம்பிச்சிட்டானோ. அவங்களோட எண்ணமே அதுதான். ஆக்சுவலாக அவனுங்க வந்து சொர்க்கத்தில் வந்து அவனுங்களை அடித்து அனுப்பிச்சது ஒரு அவதாரம். ஏன்னா அவனுக்கு அங்கே தப்பு பண்ணிட்டுருந்தானோ, அதனால தான் இங்கே வந்து விழுந்தவனுங்கள்ட்ட இந்த மாதிரி இந்த வீடியோ டுட்டோரியல் இதெல்லாம் ஏகப்பட்டது இருந்ததுனால அது எல்லாத்தையுமே இவனுங்களுக்கு தெரியலை. ஏன்னா இவனும் மென்டல் புண்டை, வேறு என்கிட்ட கொடுத்து தான் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறானோ, இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஐடியா வந்து அவங்கள்ட்ட இருந்தது, அதை கொடுத்தாங்கன்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்கிறானோ. அதெல்லாம் இல்லை, அது இருந்ததுன்னா அவனுக்கு சத்தம் பண்ணாமல் செஞ்சுருப்பானோ. அதோடு இல்லாமல் அடுத்தவன்ட்ட திருடி தீங்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னை இத்தனை நாள் உயிரோடு வச்சுருக்கிறது காரணமே அந்த சிஸ்டத்தை பற்றி நான் முழுசாக யார்ட்டையும் சொல்லலை. அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன். அதோடு இல்லாமல் என்னை கொல்ல பார்த்துட்டு தான் இருக்கானோ. ஆனால் அவனுங்களோட எண்ணம் என்னென்னா, இப்போ அவனுங்க சாவ போகிறானோ, ஏன்னா கேசோனி வரல தோத்துட்டானோ, இருக்கிற எல்லா உண்மையும் என் வாயிலேருந்து வர வச்சுட்டானுங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த நியூஸ் இல்லை, நானே இப்போ கூடிய சீக்கிரம் வந்து எல்லோரும் வருவாங்க. யார் கடவுள் எல்லோரும் வருவாங்க. ஜீசஸ் வருவார், செகண்ட் கம்மிங்னு இருக்குல்ல, அவர் வருவார் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு. அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறாரு. யார் தப்பானவங்க, நான் தான் தப்பானவனா இல்லை அவனுங்க தப்பானவங்களா அப்படின்ட்டு சொல்லும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. மீதி எல்லா கேள்விகளுமே கேளுங்க, நிறைய கேளுங்க, நானே சொல்லிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. என்ன எனக்கு தெரிஞ்சதுலாம் மீதி எல்லாத்தையும் கேளுங்க. அதேமாதிரி உங்களுக்கும் சூனியம் வச்சு நிறைய பேர் காட்டிகிட்டு தான் இருக்காங்க. சூனியம் வச்சு அதாவது நான் என்ன பண்ணுறேன் என்ன ஏது எல்லாத்தையும். இப்போ என்ன சொல்லணும், அவங்க எல்லோரும் கே, நம்ம எல்லோரும் கே. ஏதாவது பார்த்து நான் திருந்தினவங்க, என் கூட சப்போர்ட் பண்ணவங்க நல்லவங்க எல்லாருமே இப்போ கே, அவனும் எல்லாம் தான் நல்லவங்க அப்படின்பானோம். அதேமாரி பிட்காயின் வந்து எதுக்கு கண்டுபிடிச்சானோன்னா, இந்த பிட்காயின் வந்து யார் அனுப்புகிறா அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியாது கவர்மெண்ட்டால். ஸோ அதையும் ட்ராக் பண்ணுறதுக்கெலாம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, பேன் கார்டு இணைச்சிட்டு அதை வந்து பிட்காயின் எல்லாத்தையும் ஒரே இதிலெல்லாம் மாற்ற முடியாது. எல்லா இதுலேயும் டார்க் வெப்பில் மாற்றலாம் அப்படிங்கிறானோ, அதெல்லாம் நான் பண்ணதில்லை. அப்படியே மாற்றினாலும் என்னோடய பேன் கார்டில் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறானோ, டேக்ஸு நான் தான் கவர்மெண்ட்டே ஓன் பண்ணிருக்கணும், நான் தான் இல்லுமினாட்டியோட, அதாவது நான் தான் ஏலியனு அப்படிங்கும்போது, நான் தான் கவர்மெண்ட்டே வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது நான் அந்த டேக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நான் மறைச்சிட்டு நான் அப்படியே நல்லவங்க மாதிரி எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறானோ. என்கிட்ட மென்டல் புண்டை, என்கிட்ட தான் இவ்வளோ பணம் திரும்பவும் அதையே சொல்ல வைக்கிறேன்னு என்ன சொல்கிறது. என்கிட்ட பணம், பேர், புகழ் எல்லாமே இருக்குது. எனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிது. நான் தான் ஏலியனு அப்படிங்கும்போது அதை திருடின இடத்துலையே வந்து சொல்லுவேனாடா, என்ன மென்டல் குய்தி. அதுவும் நான் சொல்லுவேனாடா அப்படின்னு நான் சொன்னேன்னாலும் நான் இந்நேரம் எங்கேயாவது உட்காந்து நான் சொல்லுவேன். நான் இப்போ இங்கே திட்டக்குடியில் இருக்கேன். திட்டக்குடியில் எங்கள் அம்மா மிஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஆத்தோரம் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ஃபார்ம் பண்ணி என்ன தெரியுமா பண்ணுறானோ, அவனுங்க சொல்கிறத கேட்குறவனுங்கள மேலே வச்சுக்கிறானோ, கேட்காதவனுங்கள என்ன சொல்லிடுறானோ முத்திரை ஊற்றிடுறானோ. ஏன்னா எல்லா கம்பெனிலையுமே ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் வெளில அனுப்பிச்சிட்டு எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டா அவங்களுங்க வேலை பார்க்கல, சொன்னதை கேட்கல அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப 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 டிப்ரெஸ்டாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். நல்லா ஐயோ என்னடா வாழ்க்கையே இப்படி போயிட்டுருக்கு, நம்ம எல்லா கம்பெனிலையும் அது இது கொடுக்குறோம், நம்மளை எவனுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறானேன்னு எங்கே பார்த்தாலுமே பண்ணிவிட்டு கடைசியில் இவனுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தானோ, நான் ஒரு பொம்பளை பொறுக்கி போன எல்லா கம்பெனிலையும் பொண்ணுங்களை கேட்டுட்ருந்தேன், நான் ஒரு ஏலியனு, அதனால் நான் இங்கே வந்து கேட்டுட்ருக்கேன், நான் வந்து ஒரு புரட்சியை உண்டாக்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறானோ. என்ன புரட்சியை உண்டாக்குற வந்துடுறேன் நான், என்ன புண்டைக்கிடாக போயிட்டு நான் நல்லவன் இப்படின்னு தான் காட்டுவேனே தவிர என்கிட்டையும் போயிட்டு உங்கள் கம்பெனியில் இருக்கிற பொண்ணுங்களாம் என்னை கூட்டி விட. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கேட்பானே வேணாது. தமிழ்நாட்டில் பொம்பளைங்களை பற்றி பேசுனா இல்லை தாய் குலத்துக்கு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்ன அடி பண்ணோன்னு எனக்கு தெரியாதாடா. ஏன்டா உள்ளூர்காரன்டா நான், முட்டா புண்டை மாதிரியே கதை சொல்கிறியாடா தாயிலி. நீ சொல்கிறது எல்லாம் நம்புகிற மாதிரியாடா இருக்குது. முதல்ல நான் ஓனருங்கிற, நான் தான் இலுமினாட்டி ஹெட்டுங்கிறேன், அதனால் இலுமினாட்டி ஹெட்டான எனக்கு மட்டும்தான் இந்த ஏலியன்ஸை பற்றி தெரியும் அப்படிங்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இது எல்லாத்தையுமே பைபிளில் அரசல் புரசலாக எழுதி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கடவுள் வந்து அந்த அந்த வார் நடந்துச்சுல்ல சொர்க்கத்தில் வந்து வார் நடந்தப்போ கடவுள் வந்து ஒரு அவதாரத்தை உண்டாக்குனார், ஆதாம் இல்லை ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணார். அவங்க சொன்னதை இவனுங்க கேட்கல அப்படிங்கிறதுனால தான் வார் வந்து இவனுங்களை அடித்து வெளில அனுப்பிச்சதாக சொல்லுவார். அவர் தான் ஃபஸ்ட்டு அவதார். அந்த ஃபஸ்ட்டு அவதாருக்கு அடுத்து லாஸ்ட் அவதாரம் வருவான், அவன் எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்னா நான் தான் லாஸ்ட் அவதார். இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கலியுகம் முடிய போகுது, நல்லவங்க மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க, கெட்டவங்க எல்லாரையும் கொல்ல போகிறானுங்க, அவ்வளோதான். யார் ஜீசஸே வந்து
அவனுங்க அது ஒன்றே அதையும் சொல்லுவானோ என்னென்னா ஏகப்பட்டது வச்சுருக்கானுங்க. அதையும் ப்ளூ பீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக வந்து கடவுள் வந்துட்டார் அப்படின்னு ஃபேக்காக நாங்கள் நியூஸ் க்ரியேட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவானோ. அது சொல்லுவானோ. அப்போ அது வந்து பொய்யான நியூஸ். அதாவது ஒரு சிஜிஐ, அதாவது கிராஃபிக்ஸ் பண்ண ஒரு வீடியோவை நியூஸில் காட்டி முடிச்சிடணும். அவர் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி. அவனுங்களுக்கு தான் எங்கே பார்த்தாலும் ஆள் இருக்குது. யூடியூப்பில் ஆள் இருக்குது. யூடியூப்லேயே நிறையா இந்த பேசுகிறவனு தெரியுமா, அதாவது மக்களை மயக்கிறானுங்களே, ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பானோ. அவனுங்க சொல்கிறதெல்லாம் நம்ம வேத வாக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி நியூஸில் சொல்கிறத நம்பாதவனை யூடியூப்பில் பிடிப்பானோ, யூடியூப்பில் சொல்கிறதை நம்பாதவனை வேறு எதுலையா பிடிப்பானோ. இந்தமாரி வேறு எப்படி பிடிப்பானோன்னா இந்தமாரி என்னையே தான் ஓட விட்டானுங்க தெரியுமா. கம்பெனியாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கனால வேலைக்கு வேணும்ன்ட்டு அந்த மாதிரி பண்ணுவானோ. இந்த மாதிரி இந்த சிஸ்டமே மொத்தமாக கரெக்ட் பண்ணவனுங்க தான் உள்ளே இருக்கானோ பெரிய பெரிய இடத்துல. சின்ன ஆளுங்களை கரெக்ட் எப்படி பண்ணுவானோன்னா, டே அப்படி தாண்டா இருக்கும் கவர்மெண்ட் வேலைன்னா அப்படி தாண்டா, உனக்கு பிழைக்க தெரிலடா, பொழைச்சிக்கடா, முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கடா அப்படின்னு சொல்லி சேர்த்து அவனுங்களையும் பினாமியாக வச்சுருப்பானோ. சில 9ங்க ஆமாம் எப்படியும் இருப்பானோ. கவர்மெண்ட்டில் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவனுங்க சொல்கிறத செஞ்சுக்கிட்டு காசு வாங்குறவனுங்கெல்லாம் இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக கவர்மெண்ட் சிஸ்டமே வேஸ்ட்டு. கவர்மெண்ட் சிஸ்டம் வேஸ்ட்டு, கார்பரேட் சிஸ்டம் வேஸ்ட்டு, இந்த உலகமே வேஸ்ட்டு இவனுங்க பண்ணுறது. அதேமாரி இன்னொன்று என்ன சொல்லுவானுங்கன்னா, நான் வந்து ஒரு டெரரிஸ்ட், கவர்மெண்ட் சிஸ்டத்தை எதிர்க்கிறேன், மக்கள் ஆட்சியை கெடுக்கிறேன். இது மக்கள் ஆட்சியே கிடையாது அப்படின்ட்டு. அதோடு இல்லாமல் ஒசாமா பின் லேடனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அவன் பேர் என்ன, ஒசாமா பின் லேடன் முதற்கொண்டு, ஒசாமா பின் லேடன் இல்லை, அப்புறம் இவன் கூட தான், அவன் பேர் என்ன, அவன் பேரை மறந்துட்டேனே. ஏகப்பட்ட பேர் இருக்கானோ, நிறைய பேர் இருக்கானுங்க. அதை கேட்ட எல்லா கண்ட்ரியுமே அடிச்சிட்டானோ. அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அல்லாஹ் கும்பிட்றேன், நாங்கள் எதுக்குடா நீ சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதுனால தான் அங்கே எல்லாமே வாராக போய்ட்டுருக்கு. அதேமாரி இது இருக்குல்ல, அது பேர் என்ன, ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தங்கம் கிடைக்கிது, மயிரும் கிடைக்கிது. அதனால் உள்நாட்டிலே போகிற கிரியேட் பண்ணி அங்கே கவர்மெண்ட்ஸ் கிடையவே கிடையாது, ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட்டு. இந்தியாவில் கவர்மெண்ட்டு ப்ராப்பராக எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டுறானோ. ஆனால் உங்களுக்கே தெரியும், மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே தான் மேட்ரே இருக்குது. அதாவது உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிங்க, போலீஸு, அவனுங்க பண்ணுற தப்பு எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வதந்திங்கிறத விட ஒத்தம் சொல்லி வெளில தெரியாமலாம் இருக்காது, எதுவுமே தெரியும். அதனால் நீங்கள் தான் மூழ்கிக்கணும். சில பேர் பினாமியாக இருப்பான், சில பேர் வந்து அந்த பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவனுங்கெல்லாம் மேனேஜர்ஸ்லேயும் இருக்கானோ. அப்புறம் இந்த பிரசிடெண்ட்டு, சிஇஓ, சிடிஓ, இவனுங்க ஏகப்பட்ட பேர். இவனுங்க எல்லாருமே ஏலியன்ஸு. அதுவும் பெரிய கம்பெனியில், சின்ன கம்பெனியில் இல்லை. நீங்கள் தான் மூழ்கிக்கணும். நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு வந்து அவசியம் இல்லை இதெல்லாம் சொன்னால். எனக்கு இன்னும் நான் இல்லைன்னா அவனுக்கு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து பொம்பளைங்க தான் ஆசை அப்படின்னா, இதான் இவ்வளோ பொம்பளைங்க இருக்குது, அதை நான் நேராக வாங்கியிருக்க மாட்டேனா, அனுப்புடா அப்படின்னா எவனோ அனுப்ப போகிறான், இல்லைன்னா கூப்பிட்டு வர போகிறானோ. அது எதுக்கு நான் கம்பெனியாக போய் கேட்க போகிறேன்? எனக்கு என்ன மூளை பூண்டியா இல்லை, எனக்கு ஆசை இல்லையா? நான் தான் இலுமினாட்டி ஹெட்டுங்கிறீங்க. கேட்டால் நான் ஒரு ஏலியன் ஜூங்கிறேன். ஏலியன் ஜூவாக இருந்தாலும் நான் பணக்காரனாக இருக்கணுமே. என்கிட்ட இவ்வளோ தானே சொத்து இருக்குது. கரெக்டாக எங்கள் தாத்தா அதிகமாக வச்சுருந்தாரு. ஆனால் அவனுக்கு 7 பசங்களுக்கு பாதி பிரித்து கொடுத்துறாரு எல்லாத்தையும். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதோடு இல்லாமல் இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, எங்கள் தாத்தா அதுவும் சொல்லி வச்சுருந்தானோ, எங்கள் தாத்தா எல்லாருமே இலுமினாட்டி அப்படிங்கும்போது நான் மட்டும் அதில் கே இல்லை அப்படிங்கிறோன்னா. எங்கள் அப்பாடும் கே இல்லை, நான் கே இல்லை, என் குடும்பத்தில் இருக்க யாருமே கே இல்லை. சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, குசிமேஷனோட அம்மாவை கூப்பிட்டுவாங்க, நான் ரோட்டில் வச்சு ஒழுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ்.